السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون صدق الله العلي العظيم. ஈத் பெருநாள் என்கின்ற இரண்டு பெருநாளை கொடுத்து நம் வாழ்க்கைக்கு சிறப்பித்த அல்லாஹ்விற்கே அனைத்து புகழும் உண்டாகுவதாக. மேலும் இறை சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முத்து முஸ்தபா முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சத்திய சஹாபாக்கள் நல்லடியார்கள் ஷுஹதாக்கள் நாதாக்கள் அதை தொடர்ந்து அப்படியே பின்பற்றிய அவுலியாக்கள் அதிலும் குறிப்பாக இங்கு ஒன்று கூடியிருக்கும் நம் அனைவரும் மீதும் அல்லாஹ் தாலா வாரி வழங்குவானாக. அல்லாஹ் தாலா இஸ்லாத்தில் அனைத்திற்குமே காரணம் காரியாவாகவும் தான் வைத்திருப்பான். அந்த அடிப்படையில் நமக்கு கொடுத்த இந்த இரு பெருநாள்களுக்கும் பல்வேறு காரணங்கள், பல்வேறு நன்மைகள். அந்த அடிப்படையில் இந்த பெருநாள் என்பது மகிழ்ச்சிகரமானது, மகிழ்ச்சியை தர வல்லது என்ற ஒரே நோக்கத்திற்காக வேண்டிதான் பெருநாள் என்பது நமக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றான். அந்த அடிப்படையில் இந்த பெருநாள் என்பது இஸ்லாத்தில் எப்படி தோன்றியது, முதலில் எந்த ஹிஜ்ரியில் தோன்றியதிலிருந்து நாம் முதலில் பார்க்க ஆரம்பிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அன்புக்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் பல்வேறு காலங்கள், அதாவது தனது வாழ்க்கையில் முக்காவாசி காலங்கள் அங்குதான் இருந்தார்கள். அதற்கு பிறகு இஸ்லாத்திற்கு பல்வேறு தடங்கங்கள் வந்த பொழுது அல்லாஹ் தஆலா மதீனாவிற்காக வேண்டி ஹிஜ்ரத் செய்ய சொல்லியிருந்தான். அந்த அடிப்படையிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் பயணத்திற்கு, அதாவது மதீனாவிற்கு சென்றார்கள். அதைத்தான் நாம் ஹிஜ்ரி என்ற கால அடிப்படையில் நாம் கொண்டாடுகின்றோம். ஹிஜ்ரி என்ற வடிவில் நாம் காலண்டரில் கொண்டாடி இருக்கின்றோம், பயன்படுத்துகின்றோம். அந்த அடிப்படையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு சென்று அங்கு காணும் சமயத்தில் மக்கள் எல்லாம் தொடர் 2 நாட்களாக கொண்டாடி கொண்டிருந்தார்கள். காரணம் என்னவோ என்று நாயகம் கேட்க, அதற்கு அந்த மக்கள் ஹவுஸ் அண்ட் ஹஜ்ரத் என்ற 2 கோத்திரத்தரர் இந்த நாட்களில் போர் புரிந்தார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னா 120 நாள் தொடர் போராம், அதாவது 3 மாதங்கள் தொடர் இடர்விடாத மொத்தமாக அந்த போரில் முதல் வெற்றி ஹவுஸுக்கும், 2வது வெற்றி ஹஸ்ரஜுக்கும், அதாவது சிவில் வார் மாதிரி 2 ஊருக்குள்ள, வெளியூர் வெளியாடுகள்லாம் கிடையாது, இவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த அடிப்படையில் 2 நாட்களை வெற்றி நாட்களை அவங்க கொண்டாட ஆரம்பிச்சாங்க. இதை பார்த்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதை விட நான் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாட்களை சொல்லித் தரட்டுமா என்பதாக அந்த மக்களை பார்த்து கேட்க, நாயகமே சொல்லித்தாருங்கள் என்பதை சொன்னவுடன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் தஆலா 2 பெருநாளை நமக்கு தருகின்றான். அதில் ஒன்றுதான் ஈதுல் ஃபித்ர் என்கின்ற இன்றைய நாள். அதைத் தொடர்ந்து 2வதாக ஈதுல் அத்ஹா என்று நாம் பக்ரீத் என்று சொல்லுவோம் அல்லவா, அந்த நாள். இந்த 2 நாட்களும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 2ஆம் வருடம், அதாவது முதல் வருடம் தாண்டி மதீனாவிற்கு சென்று முதல் வருடம் கழித்து 2வது வருடமாக அல்லாஹ் தஆலா அந்த வருடத்தில் தான் நோன்பையும் கடமையாக்கி இருக்கின்றான். அந்த வருடத்தில் தான் அல்லாஹ் தஆலா ஈது பெருநாள் நமக்கு தந்திருந்தான். ஆக அந்த நாளை தொட்டு இந்த நாள் வரை நாம் அதை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இனிமே ஆகிரத் கியாமத் நாள் வரை இன்ஷா அல்லாஹ் நாம் பயன்படுத்துவோம் இன்ஷா அல்லாஹ். அந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் நாம் மேல் கூறிய அந்த வசனத்தில் வலிதுக்மிலுல் இத்தத வலிதுக்கப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும், வலிதுக்மிலுல் இத்தத என்ற அந்த வார்த்தைக்கான காரணம் என்னவெனில், அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த ரமதான் மாதத்தை கொடுத்தான். அந்த ரமதான் மாதத்திலும் ஆக சிறந்த நாட்களையும் கொடுத்தான், ஆக சிறந்த இரவுகளையும் கொடுத்தான். அந்த நாட்களிலே நாம் அதிகம் குர்ஆன் ஓதினோம், அதிகம் இபாதுகளில் ஈடுபட்டோம். அந்த அடிப்படையில் காலையிலோ நோன்பை பிடித்து இரவிலோ அல்லாஹ்விற்காக வேண்டி நின்று வணங்கி கொண்டு இருந்தோம் அந்த நாட்களில். அதைத்தான் நாம் பரிபூர்ணம் செய்ய வேண்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லியிருந்தான். அந்த அடிப்படையில் நாம் அல்லாஹ்வின் கிருபையால் இந்த வருடம் 30 நோன்புகளை கடைபிடித்தோம். அல்ஹம்துலில்லாஹ். நாம் கடைபிடிப்பது நம்மேல் கட்டாய கடமையாக இருந்தது, தலையாய கடமையாக நாம் அதை கட்டு முடித்து விட்டோம். இருந்தும் ஒரு சிலர் உடல் வாகுவால், உடல் நோயினால் ஒரு சில நாட்கள் தவறெடுக்க வாய்ப்பு இருக்கின்றது. ஆகையால் அதை முடிந்தவுடனே நாம் கடைபிடித்து முழுமையாக நிறைவேற்றி கொள்ள வேண்டும். தொடர்ந்து வலிதுக்கப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும்,
அல்லாஹ் தாலா நமக்கு ஹிதாயத் கொடுத்தானே, நேர்வழியை காட்டினானே, அதற்காக வேண்டி நாம் அல்லாஹவை துதிக்க வேண்டும், அல்லாஹவை பெருமைப்படுத்த வேண்டும், அல்லாஹிற்கு தக்பீராத் சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் காரணமாக நாம் இப்பொழுது ஏறக்குறைய 30 நிமிடங்கள் அல்லாஹ் தாலாவுக்காக வேண்டி நாங்கள் தக்பீராத்கள் சொன்னோம். ஆக இப்ப நம்ம படிச்ச அந்த தக்பீராத்துகளுக்கும் காரணம் இருக்கு. அந்த அடிப்படையில் தான் நம்ம எல்லாருமே ஒன்று கூடி இப்ப நம்ம படிச்சோம். ஆக இங்க வந்ததற்கும் காரணம், இப்ப நம்ம படிச்ச தக்பீராத்துகளுக்கும் காரணம், இனி நம்ம தொழுகை இருக்கிறதுக்கும் காரணம். ஆக ஒவ்வொன்றத்திற்குமே காரணத்தின் அடிப்படையில் மட்டுமே நம் இஸ்லாத்தில் வழியும் நம் இஸ்லாத்தில் சந்தோஷத்திற்கான மகிழ்ச்சியும் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தியிருக்கின்றான். அந்த அடிப்படையில் லஅல்லக்கும் தஷ்குரூன், இப்படி தக்பீராத்துகள் சொல்வதனால், நாம் நோன்புகளை கடைபிடிப்பதனால் அல்லாஹ் தாலாவிற்கு ஷுக்குர் செய்தவர்களாக, நன்றி செலுத்தியவர்களாக நாம் ஆகுவதற்காக வேண்டியே அல்லாஹ் தஆலா இதை கொடுத்திருக்கின்றான். அதாவது எண்ணற்ற அருட்கொடைகளை அல்லாஹ் தஆலா நமக்கு வாரி வழங்கி இருக்கின்றான். தலை முடியிலிருந்து கால் பாதம் வரை ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் தஆலா எண்ணற்ற எண்ணிலடங்கா அருட்கொடையை கொடுத்திருக்கின்றான். அதற்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக அல்லாஹ் தஆலா ரமதானில் நோன்பு பிடிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு நல்கினான். அதைத் தொடர்ந்து அல்லாஹ் தஆலாவை தக்பீராத்துகள் சொல்லும் பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா இப்பொழுது நல்கினான். இதைத் தொடர்ந்து மகிழ்ச்சியான இந்த நாட்களில் அல்லாஹ் தஆலா பல்வேறு விதமான சந்தோஷங்களை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றான். ஆனா நமக்கான 3 வேலை. முதலாவது என்ன? அல்லாஹ்வை வணங்கி வாழ்றது. அதாவது ஃபஜர்ல இருந்து இஷா வர, மற்ற நாட்கள் எப்படி தொழுதோமோ, ரமதான்ல குறிப்பா எப்படி மிஸ் பண்ணாம ஜமாத்தோட தொழுதோமோ, அதே மாதிரி ஒரு மாதம் அல்லாமல் ஒட்டுமொத்த 11 மாதங்களையும் நம்ம நம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். இதைத்தான் நம்முடைய முதல் நோக்கமாக இந்த ரமதானில் கடைபிடிக்க வேண்டும். இதை தொடர்ந்து இரண்டாவதாக இல்லாதவருக்கு வழங்கி வாழ வேண்டும். அதாவது கஷ்டப்படுபவர்கள் ஏராளம் இந்த காலத்தில், அவர்கள் எல்லாம் உதவி வாழ்வது என்பது அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுக்க மனம் கொடுத்திருக்கின்றான். அதற்கு போக நம் மனதின் ஏற்ப அல்லாஹ் தஆலா பணத்தையும் கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். ஆக கொடுக்க வேண்டும் என்ற நியத்தை எடுத்து விட்டாலே அல்லாஹ் தஆலா கொடுத்து வைக்கின்றான். ஆகையால் முதல் நாம் நியத் செய்ய வேண்டும். ஆக அந்த அடிப்படையில் தான் இந்த இடத்திற்கு, அதாவது தொழுவதற்கு வருவதற்கு முன்னாலே நாம் ஃபித்ரா காசை கொடுத்து விட்டு வந்திருக்கின்றோம். இது தொடர்ந்து மூன்றாவதாக அல்லாஹ் தஆலா என்ன சொல்லியிருக்கின்றான், என்ன குறிப்பிட்டிருக்கிறான் என்றால் எல்லாரையும் இணங்கி வாழ வேண்டும். அதாவது உறவுகளை சந்திக்க வேண்டும், முசாஃபாகள் செய்ய வேண்டும், முஆனகாகள் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் அதுவும் நன்மையே. நம்முடைய அனைத்து செலிப்ரேஷன், அனைத்து டெக்கரேஷன் எல்லாமே இந்த 3க்குள்ள தான் இருக்கணும். அதை தாண்டி வேற எதுவும் வரப்போறது கிடையாது. இதற்கு தான் இஸ்லாத்தில் சந்தோஷம் என்பதாக சொல்லப்படும். 2 உறவுகள் சந்தித்தால், 2 குடும்பங்கள் சந்தித்தால் தானே சந்தோஷம். அதை விட்டு வேற எங்க இடத்துல சுத்துகின்றதோ அதெல்லாம் சந்தோஷம் அல்ல. மாறாக நாம் இந்த 3 இருந்தாலே நாம் இன்ஷா அல்லாஹ் பரிபூர்ண சந்தோஷத்தை நாம் ஈடுபடும். இதைத்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறியிருக்கின்றான், குல் பிஃபதில்லாஹி வ பிரஹ்மதிஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு. நபியை சொல்லுங்கள், அல்லாஹ் தாலாவின் கிருபையினாலும் அல்லாஹ் தாலாவின் ரஹ்மத்தினாலும் அதை அவர்கள் சந்தோஷம் அடைந்து கொள்ளட்டும். ஆக இப்ப கொடுத்தான் அல்லவா, இப்ப எல்லாம் கொடுத்திருக்கான் அல்லாஹ் தாலா. வானம் கொடுத்திருக்கான், பூமி கொடுத்திருக்கான், நம்ம வாழ்றதுக்கு, நம்ம பார்க்கறதுக்கு கண்ணு கொடுத்திருக்கான், சுவாசித்து வாழ்வதற்கு அல்லாஹ் தாலா மூக்குகளை கொடுத்திருக்கின்றான், பேசுவதற்கும் சாப்பிடுவதற்கும் அல்லாஹ் தாலா வாயை கொடுத்திருக்கின்றான். ஆக இந்த 5 புலன்களை பார்த்தாலே நம் வாழ்க்கை பத்தாது. அந்த அளவிற்கு அல்லாஹ் தாலா எண்ணற்ற அருட்கொடையை கொடுத்திருக்கின்றான். அந்த அடிப்படையில் இதெல்லாமே அல்லாஹ்வுடைய ரஹ்மத், இதெல்லாமே அல்லாஹ்வுடைய நமக்கு கொடுத்த ஒரு கிருபை என்பதாக நினைத்தால் அதுவுமே ஒரு வணக்கமாக மாறி வருகின்றது. இஸ்லாத்துல ரொம்ப ஈஸியான விஷயம் இதுதான். முதல்ல எல்லாத்தையுமே நம்ம ஈஸின்னு நினைச்சிட்டோம். அதாவது இப்ப நம்ம நியத் வைக்கிறோம், தொழுறோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் தஆலா அதுக்கும் நன்மை கொடுக்குறான். அல்லாஹ் தஆலாக்கு நம்ம நோன்பு பிடிக்கணும்னு நினைச்சாலே ஃபர்ஸ்ட் அல்லாஹ் தஆலா அதுக்கு நோன்பு, அது அல்லாஹ் தஆலா அதுக்கான ஒரு நன்மையை கொடுக்குறான். ஆக நம்முடைய முதல் நோக்கமாக இருக்க வேண்டியது நியத்து தான். இந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலா பல்வேறு விஷயங்கள்ல நமக்கு காட்டியிருக்கின்றான். இதே மாதிரி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுமே ஹதீஸில் கூறுகின்றார்கள், லிஸ்ஸாயிமி ஃபர்ஹத்தான், நோம்பாளிகளுக்கு என்று 2 சந்தோஷங்கள் இருக்கின்றது, 2 மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் இருக்கின்றது. அதில் முதலாவது ஃபர்ஹத்துன் இந்த ஃபித்ரிஹி, நோம்பாளிக்கு என்பது 2 சந்தோஷம் அல்லவா. அதில் முதல் சந்தோஷம் என்னன்னா அவர் நோன்பு துறக்கும் பொழுது. இதை யௌமியா என்பதாகவும் சொல்லலாம், ஷஹரியா என்பதாகவும் சொல்லலாம். யௌமியானா என்ன? ஒவ்வொரு நாளும் நம்ம நோன்பு துறக்கிறோம். நோன்பு திறக்கும் பொழுது ஃபுல்லா காலையில நோன்பு பிடிச்சாச்சு, கடைசியில ஒரு தண்ணி குடிக்கும் போது பேச்சம்பளம் சாப்பிடும் போது ஏற்படுற ஒரு சந்தோஷம், அதுவும் நோம்பாளிக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்குற ஒரு சந்தோஷம். ஆக ஒவ்வொரு நாளும் சந்தோஷம் ஏற்படுதுவா. இதை தாண்டி ஷஹரியா என்பதாக ஒரு மாதம் முடித்த பிறகு இன்றைய நாள், அதாவது ஈகை திருநாள் என்கின்ற இந்த திருநாளில் நாம் அல்லாஹ் தஆலாவுக்கு சந்தோஷப்படுகின்றோம் அல்லவா. இது ஒரு சந்தோஷம் நோம்பாளிகளுக்கு. இரண்டாவது சந்தோஷம் என்ன என்றால்
ஃபர்ஹத்துன் இந்த லிகாயிஹி, அல்லாஹ் தாலாவை சந்திக்கும் பொழுது ஏற்படும் மற்றொரு சந்தோஷம். அதாவது யாருக்காக வேண்டி நம் வாழ்க்கையில பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை அனைத்து விஷயங்களும் செய்கின்றோமோ, யாருக்காக வேண்டி நம்ம சாப்பிட்றத கூட அல்லாஹ் தாலாக்காக வேண்டி செய்கின்றோமோ, யாருக்காக வேண்டி நம்ம வாழ்க்கையில எல்லாத்தையுமே செய்கின்றோமோ, அப்படிப்பட்ட அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது அல்லாஹ் தாலா நமக்கு பல்வேறு சந்தோஷங்கள் ஏற்படும். பார்க்கும் போதே சந்தோஷம் ஏற்படும். அதுக்கப்புறம் அல்லாஹ் தாலா பரிசு கொடுப்பான். பரிசு கொடுத்து அதுக்கான தனியே இடம் கொடுப்பான். அல்லாஹ் அதுக்கப்புறமா இவ்வளவு ஏற்பாடுகள் இருக்கின்றதே, இதையெல்லாம் யோசிக்கும் பொழுதே அல்லாஹ் தாலா சந்தோஷத்தை ஏற்படுத்தும் வகையில் தான் அல்லாஹ் தாலா வைத்திருக்கின்றான். ஆக சந்தோஷம், எந்த திரும்பினாலும் சந்தோஷம் என்ற அடிப்படையில் தான் அல்லாஹ் தாலா பெருநாட்களை கொடுத்திருக்கின்றான். அந்த அடிப்படையிலே இந்த நாட்களில் ஒரு சில விஷயங்கள் செய்ய வேண்டாத, அதாவது நன்மை மாதிரி தெரியலாம், ஆனால் அதையுமே நாம் தவிர்ப்பது நம் மீது கடமையாக இருக்கின்றது. அதில் முதலாவது என்னவெனில் நோன்பு நோற்பது. இந்த ஈகை திருநாளில் நாம் நோன்பு கூட நோக்க வேண்டாம். இன்றைய தினம் இன்னைக்கு மட்டும், ஏன்னா இந்த நாள் என்பது ஐயாமு ரியாஃபான்னு சொல்லுவாங்க. அதாவது அல்லாஹ் தாலா நமக்கு விருந்தளிக்கிறான். அப்படிப்பட்ட நாள். இந்த நாள்ல நம்ம நோன்பு நோக்க வேண்டாம். அப்படி நோன்பு நோக்கிறது ஹராம் என்பதாகவும் பல கிதாபுகளில் நாம் காண்கின்றோம். எந்த அளவுக்கு இது அல்லாஹ்வுடைய நாள், அப்பனா சந்தோஷமா இருக்கணும். இந்த நேரத்துல நம்ம வயிற்றை போட்டு வறுத்துக்கிட்டு உதடுகளில் எதுவும் படாம அந்த மாதிரி இல்லாம வருவதற்கு முன்னே, அதாவது நம்ம இந்த தொழுகை எடுக்க வருவதற்கு முன்னேலே நாம் சாப்பிட்டு விட்டு, அதிலும் குறிப்பாக பேர்ச்சம்பளங்கள் போன்ற இனிப்புகளை சாப்பிட்டு விட்டு வருவது இன்னும் சிறப்பு, இன்னும் சுன்னத். அதிலும் குறிப்பாக பேர்ச்சம்பளம் சாப்பிடுவது, ஒன்றிலிருந்து ஒற்றைப்படையாக சாப்பிட்டு வருவது சிறப்பிற்குரிய சுன்னத்தாக இருக்கின்றது. ஆக இப்படிப்பட்ட சிறந்த நாட்களிலே நாம் உறவுகளை பேணி வாழ வேண்டும். அந்த அடிப்படையில் நம்ம போய் முசாஃபாஹா செய்யணும், முஆனகா செய்யணும். அப்படி செய்யறதுனால முசாஃபா செய்யும் பொழுது நமக்கான ஏற்பட்ட அனைத்து பாவங்களும் அல்லாஹ் தாலா மன்னித்து விடுகின்றான் என்றால் வேற எதுவும் பெருசா செய்ய தேவையில்லை, வெறும் முசாஃபாஹா. ஒவ்வொரு வாட்டி முசாஃபா செய்யும் பொழுது அல்லாஹ் தாலா நம்ம அனைத்து விஷயங்களையும் மன்னித்து விடுகின்றான். ஆக முசாஃபஹா செய்யும் பொழுது நாம் சுன்னத் என்ற நியத்தில் செய்தால் ஒன்றுக்கு 2 கூலிகளாக, அதாவது ஒரே கல்லில் 2 மாங்காய் என்பது சொல்வதை போல அல்லாஹ் தஆலா 2 நட்புகளை, இரட்டிப்பான நன்மைகளை தந்து விடுகின்றான். ஆகையால் நாம் வாழ்க்கையில் உறவுகளை பேணி காட்பது என்பது மிக மிக அவசியமாக இருப்பதின் காரணமாக சென்று நம் உறவுகளை காண்போம் இன்ஷா அல்லாஹ், நம் உறவினர்களை காண்போம் இன்ஷா அல்லாஹ், முசாஃபஹால் செய்வோம் இன்ஷா அல்லாஹ், முஆனகாகள் செய்வோம் இன்ஷா அல்லாஹ், அன்பளிப்புகளை வழங்குவோம் இன்ஷா அல்லாஹ். அன்பளிப்பு வழங்குறதுனால நாயகம் சொல்லியிருக்காங்க, தஹாது தஹாபு, அன்பளிப்புகள் பரிமாறிக்கொள்ளுங்கள், அல்லாஹ் தாலா அன்புகளை பரிமாறிக்கொள்ள செய்வான். அதுவும் அன்பளிப்பு கொடுக்குறோன்னா அல்லாஹ் தாலா தான அன்பை வர வச்சிருவான். ஆகையால் உறவினர்களுக்கு முசாஃபாஹிலிருந்து அன்பளிப்பு வரை இன்ஷா அல்லாஹ் கொடுப்போம். அதை தாண்டி கடைசியா இந்த சிறு விஷயங்களை மட்டும் நான் சொல்லி முடித்து விடுகின்றேன். பெற்றோர்கள் மிக மிக அவசியமானவர்கள். நாம் வாழ்க்கையில் முதல் உறவும் அவர்கள் தான், இறுதி உறவும் அவர்களாகத்தான் இருப்பார்கள். அந்த அளவுக்கு சிறப்பு மிக்க ஒரு உறவு. அந்த உறவுகளை மட்டும் பேணாமல் இருக்க முடியவே முடியாது. எப்பவுமே நம்ம எவ்வளவு செஞ்சாலும் ஈடு கொடுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட உறவு தான் பெற்றோர்களின் உறவு. நம்ம பெற்றெடுக்கும் பொழுது ஏற்பட்ட அந்த கஷ்டம் மட்டுமே நம் வாழ்க்கையில் ஈடுபடுத்த முடியாத அளவுக்கு இருக்கின்றது. சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அந்த அளவுக்கு சிறப்பு மிக்கவர்களாக இருக்கின்றார்கள். ஆகையால் பெற்றோர்களுக்கு நாம் அதிகம் துவா செய்து நம் வாழ்க்கையில் சிறப்பு மிக்க வேண்டும். அதை தொடர்ந்து நாம் ரமதானில் எப்படி அல்லாஹ் தாலாவிற்காக வேண்டி வாழ்ந்தோமோ, எப்படி அனைத்து வக்துகளையும் தவற விடாமல் பரிபூர்ணமாக தொழுதோமோ, எப்படி கடமையான விஷயங்களை செய்தோமோ, குர்ஆன் ஓதினோமோ, தஸ்பீஹ்களை கடைபிடித்தோமோ, அந்த அடிப்படையில் நாமும் பிற வர இருக்கின்ற ரமதான் அல்லாத காலங்களில் நாம் கடைபிடிப்பது மிக மிக அவசியமாக இருக்கின்றது. ரமதான் என்பது ஒரு ட்ரையல். நம்ம 12 மாசத்துல 11 மாசம் எப்படி இருக்க போறோம் என்பதற்கான ஒரு ட்ரையலாக அல்லாஹ் தஆலா ரமதானை கொடுத்தான். அதில் பல பயிற்சிகளை கொடுத்தான். இதற்கான லாஸ்டான ஒரு உதாரணத்தை சொல்லி முடித்து விடுகிறேன் இன்ஷா அல்லாஹ். டிராஃபிக்கே இல்லாத ஒரு ரோடு, அந்த ரோட்ல ஓட்ட கத்துக்கிட்டாப்ல, நல்லா கத்துக்கிட்டாப்ல. இப்போ அவர் டிராஃபிக் இருக்கிற ரோட்டுக்கு வரணும், சரிங்களா? அவங்க வந்து அங்க நல்லா ஓட்ட தெரிஞ்சாதான் அவர் சரியா ஓட்ட தெரிந்தவர் அர்த்தம். காலியா மைதானம் நல்லா ஓட்டுறாரு, அங்க டிராஃபிக்கை பார்த்தா வர மாட்டாரு, ஆளுக்கு ஓட்ட தெரியல அப்படின்னு சொன்னா ஓட்ட தெரியாத காரணத்தில் தானே வருவாரு. அதே மாதிரி தான் ரமதான் என்ற மாதத்தில் அல்லாஹ் தாலாவை துதிக்க தெரிந்தவருக்கு, அல்லாஹ் தாலாவை வணங்க தெரிந்தவருக்கு ரமதான் அல்லாத மற்ற 11 மாதங்களில் அமல் செய்யவில்லை, தஸ்பீஹ் செய்யவில்லை, பல வணக்க வழிபாடு ஈடுபடவில்லை என்றால் அவரும் அவ்வாறு தான். ஆகையால் நாம்
ரமதானில் எப்படி நம் அமல்களை கடைபிடித்தோமோ அதே அடிப்படையில் மற்ற காலங்களிலும் ரமதானில் எப்படி கடைபிடித்தோமோ அவ்வாறே அடிப்பிலராமல் நம் வாழ்க்கையில் அமல்களை செய்யும் பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் வாரி வழங்குவானாக. ஆகையால் அல்லாஹ்வை வணங்கி வாழ்வோம், இல்லாதவருக்கு வழங்கி வாழ்வோம், உறவினர்களை இணங்கி வாழ்வோம் என்ற துவாவுடன் என்னுடைய இந்த உரையை முற்றுப்புள்ளி இருக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.